குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ்ன்ற பிளேஸை தான் விசிட் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த பிளேஸ். நீங்கள் சுற்றி பார்க்குறீங்களே, அங்கே பார்க்குறீங்களே, அதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இவங்க வெறும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போங்க. இவங்க வந்துட்டு 3 years அண்ட் அபவ் பீப்புளுக்கு மட்டும்தான் அவங்க டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. வீக் டேஸில் 200 ருபீஸோ, வீக்கெண்டில் 250 சார்ஜ் பண்ணுறாங்க. டூர் டைமிங்ஸ் வந்துட்டு 10:30 மார்னிங்லேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட்ஸ் கம்ஃபர்டபுளோ அந்த டைமுக்கு புக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பேர்ட்ஸோ அனிமல்ஸையோ வளர்க்குற ஒரு ஃபார்ம். இவங்க வந்துட்டு நம்மளை எஜுகேட் பண்ணுறாங்க. எப்படி ஒரு பேர்டை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒரு அனிமலை ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன கொடுக்கணும், அதை எப்படி தூக்கணும், இதெல்லாம் அவங்க கற்றுத்தராங்க. அங்கே அடாப்ஷனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேர்டை ஒரு அனிமலையோ அடாப்ட் பண்ணணுன்னா அவங்கக்கிட்ட அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க அந்த அடாப்ஷன் கொடுப்பாங்க. நாங்கள் போகும்போது ரேபிட்ஸ் அடாப்ஷன் இருந்தது. ஸோ உங்களால் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 5 zones ஆஃப் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜோன் வந்துட்டு இந்த ரேபிட்ஸு, ரேட்ஸு, இந்த மாதிரி அனிமல்ஸை அவங்க காமிப்பாங்க. ஸோ இவங்க தான் அதோட கைடு. ஸோ ஹி வில் எக்ஸ்பிளைன் யூ ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஒரு ரேபிட் எப்படி இருக்கும், அதை எப்படி தூக்கணும், எப்படி பார்க்கணும், அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க எஜுகேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம அதை வந்துட்டு கடல் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஜோனும். ஸோ செகண்ட் ஜோனில் வி ஹேட் another person. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டக்ஸ் பார்க்கலாம். என்னென்ன மாதிரி டக்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ நான் ஒரு டக்கு லிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அது வந்துட்டு எப்படி பறக்கும், என்ன பண்ணும், டக்ஸோட ஹிஸ்ட்ரி, ஸோ எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்துட்டு ஹென்னு. ஸோ ஹென் பறக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, ஹென் பறக்கும். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பறக்கும்னு சொல்ல வராங்க. ஆனால் அதோட ஆன்சஸ்டர்ஸு பறக்காமல் இருந்ததுனால அவங்களுக்கு பறக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்களால பறக்க முடியும்னு சொல்ல வராங்க. ஸோ இது ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு ஹென்னாக இருந்தது. ஃபுல்லாக ஃபரில் இருந்தது. இது வந்துட்டு ஹிமாலயன் ஹென்னு ஏதோ சொன்னாங்க. ஸோ தட் அந்த கிளைமேட்டுக்கு அதால் வந்துட்டு ஜாஸ்தி ஃபர் இருந்து இருக்கும்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு கோட்டு, ஷீப்பு இதெல்லாம் காமிச்சாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோட் அண்ட் ஷீப் பார்க்க முடிஞ்சுது என்னால். அண்ட் அதை தூக்கியும் பார்த்தேன், அதுக்கு ஃபீட் பண்ணி பார்த்தேன். நம்மளால் ஃபீட் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட அதுக்கான லீஃபுங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை கொடுத்தாங்க, அதை ஃபீட் பண்ணிவிட்டு. இது நெக்ஸ்ட் ஜோன் வந்துட்டு ஆஸ்ட்ரிச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், த லார்ஜஸ்ட் பேர்டு இஸ் ஆஸ்ட்ரிச். ஸோ அது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்துட்டு எங்களை உள்ளே விட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே அதை போய் பார்த்து அது பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகட்டும் அதை தொடுறதுக்காகட்டும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்தது. ஸோ நாங்கள் உள்ளே போயிருந்தோம். ஸோ நிறைய ஆஸ்ட்ரிச் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது ஆஸ்ட்ரிச்சை கிட்ட பார்க்குறதுக்கு. அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு டே அவுட்டுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் நைட் ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தயவு செஞ்சு போய் ட்ரை பண்ணலாம். இவங்க வந்துட்டு 3rd ஜோனோட ஸ்பாக்கு. ஸோ இப்போ நம்ம ஆஸ்ட்ரிச் கிட்டே போயிருந்தோம். ஆஸ்ட்ரிச் இதெல்லாம் குட்டி குட்டி ஆஸ்ட்ரிச். ஸோ இதை நம்மளை எதுவும் ஹார்ம் பண்ணாது. பட் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுபடி நாங்கள் போயிட்டு ஆஸ்ட்ரிச்சை தொட்டு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்ட்ரிச் கிட்டே போய் தொட்டு பார்த்தது. இது கவ் அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த புல், அப்புறம் டாங்கி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே.
அந்த டாங்கி அந்த காலத்தில் வந்துட்டு டாங்கி தான் நம்மளுக்கு வழிகாட்டுமா. ஸோ மேப்பெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு அவ்வளோ காடு மேலே இருக்கிற நாலேஜால் நம்ம யாராச்சும் தொலைஞ்சு போயிட்டோன்னா ஏதாச்சும் டாங்கி இருந்தால் அவங்க ஃபாலோ பண்ணி வரலாம். இது அதோட நெக்ஸ்ட் ஜோன், தட் இஸ் 4th ஜோன். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால் ரெப்டைல்ஸு இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஸ்னேக் ஃபர்ஸ்ட் டைம் தொடும்போது பயங்கர த்ரில்லிங்காக பயமாக இருந்தது. பட் it was so nice that I was able to lift the snake. அது கிட்ட வர வர ரொம்ப பயமாக இருந்தது, கையெல்லாம் அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. So it is very scary. This is the final zone, which is the 5th zone. இந்த ரூம் வந்துட்டு ஒரு கேஜ் மாதிரி இருக்கும். இங்கே வெறும் பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். செம்மையாக இருந்தது. இந்த பேர்ட் அர்த்தம் என்னை கடிக்க ஆரம்பிச்சது, என் செயினை பிக்க ஆரம்பிச்சது. செம்ம பெயின்ஃபுல்லாக இருந்தது. அட் த சேம் டைம் கூசவும் செஞ்சுது. இட் இஸ் வெரி நைஸ். கடைசி வரைக்கும் அவங்க என்னை விட்டு போவே இல்லை, என் ஷோல்டர்லேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஸ்பாக் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க விட்டு போனாங்க. பட் this was the best zone that we had at final. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன்.